இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க மனதிற்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய வகை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழால் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்னைக்கு பிறந்தநாள் பர்த்டே கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான நமது ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைவருக்கும் கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 13ஆம் தேதிங்க, ஜூலை மாதம் 2022ஆம் வருடம் புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தரங்க. இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து இன்றைய தினம் இறை வழிபாடு மேற்கொள்ளலாம். மேலும் கிரிவலம் செல்பவர்கள் இன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாளாக அமைகிறதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமது மீனராசிக்கு 10ஆம் இடத்துல இன்றைய தினம் 5 கூடிய சந்திர பகவான் இருக்கிறார். மேலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் காணப்படுகிறார். செவ்வாய் பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 2 கிரக சேர்க்கையாக சுக்கிரனுடன் சூரியன் இணைந்து காணப்படுகிறது. இது கிரக அமைப்புகள் அனைத்துமே நமது மீனராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல நன்மைகளை தர காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறது மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு புகழ் வாய்ந்த நல்ல ஒரு பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இனி அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே பண வரவுகள் உண்டு, புகழும் உண்டு. அருமையான தினமா இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் நீங்கள் மிக சக்திசாலியாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு முழு சக்தியையும் வேதனையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக நீங்க பயன்படுத்துங்க. அப்படி நீங்க பிறருக்கு நன்மைக்காக நீங்க பயன்படுத்தாம விட்டீங்கன்னா இந்த அழுகுன தக்காளி மாதிரி உங்களுடைய திறமைகள் எல்லாம் வீணாக போக வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய சக்திகளை வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பயன்படுத்துகிற நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு கணிசமான அளவுக்கு பணவரவுகள் இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மன அமைதி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமா இன்னைக்கு அமைகிறதுனால தொழில் பிரிவுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினம் ஏதாவது பிசினஸ் டீலிங் மற்றும் பிசினஸ் நிறுவனங்களோட நீங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது உங்களுடைய நலன்களை முக்கியமாக கருத்தில் கொண்டு உங்களுடைய நலன்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. நண்பர்களுடன் இருக்கும்போதும் உங்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய நலனுக்காக நீங்கள் சில காரியங்களை ஏற்படுத்திக் கொள்வது, சில பிளான்களை பண்ணிக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்கள் நலனை கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் நலனையும் பார்த்துக்கணும், மற்றவங்க நலனையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பணவரவு காரணமாக உங்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடிவாகும். எனவே திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். உங்களுக்கு மனம் கவர்ந்த இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த வரன்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுகள் எளிதில் உங்களுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் உங்களது ஆஃபீஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையின் அன்பான வார்த்தைகள் உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒன்றாக அமர்ந்து பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பேச்சுவார்த்தை நடத்துவது ரொம்ப அவசியங்க. நீங்க எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவோட இன்றைய தினம் அவர்கிட்ட பேசி அவங்களுடைய புரிதலை இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்றது ரொம்ப அவசியங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் உங்களது பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக அமைய வேண்டும். மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில திடுதிப்புன்னு எல்லா இடத்துலையும் மாற்றங்களை நீங்க செய்ய வேண்டாம். கொஞ்ச நேரத்துல ஒரு நேரத்துல ஒரு படிங்கிற அளவுக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு உங்களுடைய மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. எதை செய்யலாமா அதை செய்யலாமா நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிளானையும் நீங்க இன்னைக்கு பயன்படுத்தி பார்க்கறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் நிச்சயமா வெற்றிகள் உங்களுக்கே அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே அதை முயற்சி பண்ணி பாருங்க. இன்றைய தினம் தொலைதூரத்திலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் அமையும். இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள் கிடைக்கும். ஏன்னா உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுக்கு தெளிவாக
ஆனந்தமாக கூறி உங்களுக்கு இன்றைய தினம் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. எனவே பழைய விஷயங்களை பேசி இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சிகளை அதிகரித்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மகிழ்ச்சியானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனப்பிடி ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அதிகமான அளவு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதே நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுறது மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் தான். எப்படின்னா புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். எனவே நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி பார்க்க முடியுங்க. நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நமது மீனப்பிடி ரசிகர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைய தினம் அமையும். நமது மீனராசி நண்பர்களுக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தமான உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களது மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே வியாபாரத்துல சிறப்பான ஒரு நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்பெறும். உறவினர்கள் வழியில் தாய்மாமன் அல்லது தாய்வழி உறவுகள் வழியில் உங்களுக்கு அதிகமான நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் அதிகமான ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையான நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில புதிய கருவிகளை வாங்கி புதிய தொழில்நுட்பங்களை இன்றைய தினம் பரீட்சித்து பார்க்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் புதிய டெக்னாலஜியை நீங்க பயன்படுத்துறது மூலமா அதிகமான மகிழ்ச்சி ஆனந்தங்கள் பெருகுங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய அன்பு நிறைந்த ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறும். உங்களுக்கு அன்பு பாசம் ஆகியவை உங்களது குடும்பம் மூலமாகவும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. மாறுபட்ட வகையில் உங்களது அணுகுமுறைகளை நீங்க இன்றைய தினம் மாத்திக்குவீங்க. அதன் மூலமாக உங்களது தடைப்பட்ட சில காரியங்களையும் செய்து வெற்றிகரமாக முடிப்பீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம மீனப்பிடி ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் எப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.